எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தட்டை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த ரெசிபி வந்து ஒரு கோகுலாஷ்டமி ஸ்பெஷல். இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அலசி கொஞ்சம் காய வச்சு ஈரப்பதம் லேசாக இருக்கும்போது நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன். உங்களுக்கு வேணும்னா ரெடிமேட் அரிசி மாவும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி வந்து நம்ம இதை வந்து ஈஸியாக பண்ணுறது கொஞ்சங்கிறனால நான் வந்து இதை அரைச்சிட்டேன் மிக்சிலேயே. ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது, அப்படியே ஒட்டிக்கும் அரிசி வந்து ஒன்னோட ஒன்று. இந்த அரைச்ச மாவு வந்து 100 கிராம்ஸுங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் உளுத்தம் பருப்பு வந்து 100 கிராமுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து உளுத்த மாவு, அதாவது உளுத்தம் பருப்பை வந்து வறுத்துட்டு அதை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். காரம் வந்து தேவைப்பட்டா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு. அதாவது காரம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஆப்ஷனல் தாங்க. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. வெண்ணெய் எடுத்திருக்கேங்க, நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த அரிசி மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லா பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்த மாவு, அப்புறம் அந்த பொடியெல்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். உளுத்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சோண்டு பெருங்காய தூளும் போட்டிருக்கேன் நான். நீங்கள் அப்புறம் தனியாக கூட வேணும்னா போட்டுக்கலாம் அதை. இப்போ கடலைப்பருப்பும் எல்லையும் போட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேங்க. இது வந்து உருக்கியும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து அப்படியே போடுறேன். ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஈஸியாக வந்து நம்மளுக்கு அது பிசைஞ்சிடலாம், பிரச்சனை இருக்காது. இதுக்கு வந்து எனக்கு கம்மி மாவுங்கிறதுனால நான் போட்ட பட்டருக்கு வந்து இது தண்ணியே தேவைப்படலைங்க. சப்போஸ் நீங்கள் நிறைய மாவு போடுறீங்க, நான் சொல்கிற ரேஷியோலேயே வந்து நீங்கள் டபுளாக பண்ணுறீங்க, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணும்போது வெண்ணெய் வந்து உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி லேசாக விட்டு பார்த்து உருட்டி இந்த மாதிரி பதத்தை கொண்டு வந்துடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பால் கவர் எடுத்து எண்ணெயை லேசாக தடவிட்டு இந்த மாவு உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, குட்டி குட்டி உருண்டைகளாக எடுத்து மெல்லிசாக தட்டணுங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள், தட்டியாச்சு. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா விரிசலாக வந்துடும், இந்த மாதிரி தட்டவே வராது. ரொம்ப வந்து தண்ணியாக இருந்தால் பொழப்பொழான்னு இருக்கும், அதுவும் தட்ட வராது. இப்போ அது வந்து மெதுவாக எடுத்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. ஒன்றுன்னா எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. ரொம்ப வந்து பெருசாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணணும். இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகும், நல்லா கோல்டன் ப்ரௌன், அது வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். மாவு வந்து நம்ம தட்டி போடுறோம் இல்லைங்களா, அதை போடும்போது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைனா விரிசல் விட்ட மாதிரி ஆயிடும், சரி ஒட்டிக்கும் போய் இல்லாட்டி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த பச்சரிசிலாம் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, மாவு, உளுத்த மாவு, அதெல்லாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம அரைச்சிடறதுனால அதை நல்லா காய வச்சுட்டு அப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா எப்போ வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.